விஷத்திற்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்மை யாராவது திட்டுகின்றார்கள் அல்லது கேவலமாக பேசுகிறார் என்றால் அதை வலுவாக பிடித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஒரு நல்ல காரியத்தை அவர் சமமாக சொல்லிக் கொண்டிருந்தால் அது நமக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடியதான். இருந்தாலும் அது எவ்வளவு நேரம் நினைவில் நிற்கும் என்றால் இருப்பதில்லை. கேவலமாக பேசுகின்றார், திட்டுகின்றார் என்றால் உடனடியாக அது நம் நினைவில் நிற்கின்றது. ஆனால் நல்லதை சாந்தமாக சொன்னால் அது மறைந்தே விடுகின்றது. ஏனென்றால் இதைத்தான் இங்கே விஷம் பட்டால் அந்த உணர்ச்சிகள் இப்படி ஊடுருவி விடுகின்றது, மற்ற செயல்களை இழக்கச் செய்து விடுகின்றது. நல்ல குணம்தான் நாம் வைத்திருக்கின்றோம், ஆனால் வெறுப்போ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ இதை வெளிப்படுத்தினால் அந்த குணங்கள் நல்ல குணங்களை மூடி, அதற்குள் விஷம் வலுவாக இருப்பதால் மூடி மறைத்து விடுகின்றது. அந்த நேரத்தில் நாம் நல்லது செய்வதை மறந்து விடுவதற்கு காரணமே, அல்லது நல்லது செய்ய முடியாமல் போவதற்கு காரணமே அதுதான். அந்த விஷம் எப்பொழுதுமே அதனுடைய வேகத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் பட்டால் அந்த ஒரு குடம் பாலும் வீணாகி விடுகின்றது. ஆனால் அதிலே 100 குடம் பாலையோ அதுபோன்ற ஒரு தூய்மைப்படுத்தும் நிலைகளை 100 குடம் விட்டால்தான் அந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த கலந்த விஷம் குறைந்து அந்த பாலுக்கே கூட ஒரு வீரிய சக்தியாக அது அமைகின்றது. அதாவது விஷம் அதிகமானால் கொல்லுகின்றது, விஷம் செலுத்தால் வீரிய சக்தி உண்டாக்கி, இது முக்கியமானது. விஷம் அதிகமானால் நம்மை கொல்லுகின்றது. விஷம் அதில் சிறுத்துக்கு அதை நாம் சிறுத்த நேர்ந்தால் அல்லது ஞானியில் காட்டிய முறைப்படி அறிஞான உணர்வை சேர்த்து அந்த விஷத்தை சிறுக்க செய்தால் வீரிய சக்தி உண்டாக்குகின்றது. என்றால் நாம் எப்படி எந்த அடிப்படையில் வாழ்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் என்பதை கூடுமானவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆயுள் மெம்பர்களாக இருப்பவர்கள். உதாரணமாக ஒரு மனிதன் தீயிலே குதிக்கின்றான் என்றால் உடல் தான் கருகின்றது, உயிர் அழிவதில்லை. ஆகவே அந்த உயிர் எப்படி அழிவில்லாத நிலையில் கொண்டு அது செயல்படுகின்றதோ இதை போல உயிரை போன்றே நம் உணர்வுகளை ஒளியாக மாற்றுவதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆகவே நம்ம ஆயுள் கால மெம்பராக இருப்பவர்கள் உயிரோடு சேர்த்து அவன் எப்படி ஒளியாக இருக்கின்றானோ அந்த உயிரின் இயக்கமாக நாம் மாறுவதுதான் மெம்பராக இருப்பவருடைய நோக்கம். நமக்குள் இயங்கும் இயக்கத்தை, ஒரு அணுவின் ஆற்றலை, இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளல் வேண்டும். உதாரணமாக கெமிக்கல் கலந்த நாடாவில் ஒலி ஒலி என்று பதிவாக்குகின்றார்கள். திருப்பி அதை சுழல விடும் பொழுதோ அல்லது இயக்கப்படும் பொழுதோ அதில் பதிவான ஒலி ஒலி மீண்டும் வெளிவருகின்றது. இதை போன்றுதான் இங்கே உபதேச கருத்துக்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றோம். கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் உங்கள் கருவிழி, அதாவது கருவிழிக்குள் இருக்கக்கூடிய ருக்மணி ஊழ் வினை என்ன வித்தாக நெஞ்சின் எலும்புக்குள் பதிவாக்கி விடுகின்றது. பதிவாக்கிய பின் கண்ணின் காந்த புலனறிவதை கவர்ந்து அதன் அறிவாக இயக்கும் உணர்வுகள் அது பதிவாகி மீண்டும் உயிரிலே படும் பொழுது இந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக இயக்குகின்றது. அந்த உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது அதை நுகர்வோர் உணர்வுகளிலும் இதே உணர்ச்சியில் இயங்கத் தொடங்குகின்றது, இயக்குகின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ளல் வேண்டும். ஆகவேதான் குருநாதர் எனக்கு எப்படி ஞான வித்தாக பதிவு செய்து ஊழ் வினையாக எனக்குள் பதிவு செய்தாரோ அந்த ஞான வித்தை உங்களுக்குள்ளும் அதே வழிப்படி பதிவாக்குகின்றேன். நம் குருநாதர் காட்டிய வழிப்படி தினமும் அந்த துருவ தியான நேரத்தில் துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை கூட்டிக் கொண்டே வந்தால் இது அறிஞான சொத்தாக வளர்ந்து கொண்டே வரும். அகசியன் எப்படி பெற்றானோ அதே மாதிரி நாமும் இருளை நீக்கிடும் உணர்வுகளை வளர்த்து ஒளியின் சுடராக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்குத்தான் ஞான வித்தாக உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். ஆக யாம் பதிவாக்கக்கூடிய அந்த ஞான உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகின்றது, படர்கின்றது, உங்கள் மேல் பாய்ச்சப்படுகின்றது. அதை வளர்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையதான். அது ஆயுள்கால மெம்பர்கள் எப்பொழுதுமே துருவ நட்சத்திரத்தோடு இணைந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எல்லா நினைவுகளிலும் எல்லா உணர்வுகளிலும் எல்லா எண்ணங்களிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவே மேலோங்கி நாம் கொண்டு வருதல் வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்குள் அந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு உங்களை அது மறக்கும்படி செய்தாலும்
அந்த மறையினுடைய நிலைகளை, ஏன்னா அந்த விஷம் படும் பொழுதுதான் நல்ல குணங்கள் மறைகின்றது, மறந்து விடுகின்றது. அத்தகைய நேரங்கள் உங்களுக்கு நினைவு வர வேண்டும் என்பதற்கு தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி துருவ நட்சத்திரத்தினுடைய உங்களுக்குள் பெரும்படி செய்கின்றேன். முதல்ல சொன்னது போன்று துருவ நட்சத்திரத்தினுடைய அதிக அளவில் நாமுக்குள் பெருக்கி விஷத்தை சிறுக்க செய்தால் நல்ல குணங்கள் வீரியமடையும். அகசியனை போன்று அவன் எப்படி நஞ்சை மாற்றி ஒளியின் சுடராக ஆனானோ அதே போன்று ஒவ்வொருவருமே அந்த நிலை பெற முடியும்.